வணக்கம். நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஜுவல்லரி வீடியோல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் இன் தமிழ்நாடு போட்டிருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல கமெண்ட்ஸ், ரிப்ளை ஒரு கிட்டத்தட்ட 32,000 பேர் வியூ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா என்னோட சேனல்ல போய் பாருங்க. இப்ப அதுல நெறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை குடுக்கலான்றது தான். அது ஆல்மோஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மாரியே தான் இருந்தது. அதுக்கு ரிப்ளை குடுக்க தான் இந்த வீடியோ போடுறோம் நம்ப. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஆன்சர்லயே உங்களுக்கு நெறைய பேருக்கு விளக்கமும், தெளிவும், பதிலும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் நாலேஜ் ஷேரிங் இஸ் அமேசிங் சொல்லியிருக்காரு ஒருத்தர். அவர் பேர் தெரியல. அது நம்பர்ஸ் தான் அந்த அவங்களோட மெயில் ஐடி. ரொம்ப தேங்க்யூ சார் சொன்னதுக்கு. அதாவது இந்த உழைப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 கம்பெனிக்கு ஒரு கடைகள்ல ஏறி அந்த ப்ரோஷர் வாங்கி நான் ஸ்கீம் போடுறதுக்காக தான் அது போய் கேட்டேன். அது இவ்வளவு கடையில வாங்கும்போது பெஸ்ட் ஸ்கீம் போடுறோம். அது ஏன் நம்ம பயனுள்ளதா மத்தவங்க சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் ஜுவல்லரியில பயணிச்சிருக்கிறதுனால நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி அதுக்கு எல்லாத்துக்கும். அவர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் நாலேஜ் ஷேரிங் இஸ் அமேசிங் சார். தேங்க்யூ சோ மச் உங்களோட வாழ்த்துக்களுக்கு. அப்புறம் அது சார் மங்களன் மங்கள் தான் பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு போட்டிருந்தாரு. சார் நான் உங்களோட அன்பை பாராட்டுறேன். நீங்க மங்களன் மேல வச்சிருக்க அன்பை. ஆனா அவங்க 15 மாச ஸ்கீமு, மத்த கடைகள் 11 மாச ஸ்கீம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில இந்த ஏஆர்சி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 6 மாச ஸ்கீமே வச்சிருக்காங்க. 6 மாச ஸ்கீம் வச்சிருந்து எனக்கே நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. நான் அந்த கடைக்கு போயிருந்தேன். ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு சந்துருன்ற சேல்ஸ்மேன் தான் அட்டெண்ட் பண்ணாரு. நல்லா அவங்க கவனிச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து 6 மாச ஸ்கீம் கரெக்ட் தான் சொல்றது. அதே மாதிரி வந்து அன்லிமிடெட் வேஸ்டேஜ் ஃப்ரீ தராங்க. ஆர்டர் குடுத்தா கூட புது ப்ராடக்ட் செஞ்சு தராங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் அவங்க வந்து சார்ஜ் பண்றது கிடையாது எக்ஸ்ட்ராலாம். மத்த கடை மாதிரி 11% அப் டு 18% எல்லாம் கிடையாது. இவங்க டோட்டலாவே ஃப்ரீ தராங்க. ஆன்டிக் ஜுவல்லரி டிசைன் எடுத்தா கூட டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீ. அது ஒரு பெனிஃபிட். பிளஸ் காயின் எடுத்தாலுமே 2000 4000 கேஷ் தராங்க. அதுவும் 6 மாசத்துல ஒரே ஸ்கீம் ஏஆர்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மங்களன் மங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அங்க போய் போடுங்க, வேணாம்னு சொல்ல வரல. அங்க 15 மாச ஸ்கீம். அவங்களும் வந்து 50% வந்து போனஸ் சொல்றாங்க. எப்படின்னா கிஃப்ட் வவுச்சர் தராங்க. நீங்க வாங்குற பொருளுக்கு ஒரு ஒரு 10,000 இஎம்ஐ கட்டுறீங்க. ஒரு இஎம்ஐ ஒரு மாசம் அமௌண்ட்னா அதுல ஃபர்ஸ்ட் இஎம்ஐல மட்டும் 5,000 வந்து கிஃப்ட் வவுச்சர் தராங்க. கேஷ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அவங்களே ஹோம் அப்ளையன்சஸ் கடை வச்சிருக்காங்க. பாத்திர கடை வச்சிருக்காங்க. அதுல போய் நீங்க ஏதாவது பொருள் எடுத்துக்கலாம். அதுதான் தவிர எக்ஸ்ட்ரா பண்ண கிடையாது. அது 15 மாசம். இவங்க ஏஆர்சி 6 மாசம் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க காயினுக்கு பெனிஃபிட் தராங்க. அவங்க காயினுக்கு பெனிஃபிட் தரது இல்ல. காயின் வேஸ்டேஜ் எடுத்துக்கலாம். அப்ப அவங்களுமே அப் டு 18% தான். அப்புறம் ஒருத்தர் என்ன கேட்டார், சார் 18% நான் எடுக்க போறேன். இதெல்லாம் ஒரு பதிலா சார்? 18% மேல எடுக்கிறோம் எடுக்கல. கஸ்டமர் பெனிஃபிட் கொடுக்குறாங்களா? கஸ்டமருக்கு பெனிஃபிட் இருக்கா? இதுதான் பேசிட்டு இருக்கோம். சோ இவங்க கிட்ட 6 மாசத்துல முடியுது. எந்த பொருள்லாம் எடுத்துக்கலாம். காயின் வாங்கினா எக்ஸ்ட்ரா போனஸ் பெனிஃபிட் தராங்க. ஆர்டர் குடுத்து என்ன ப்ராடக்ட், என்ன டிசைன் ஆர்டர் குடுத்தாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றது இல்ல. இதுல போய் நெறைய பேர் போட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்க விருப்பம். உங்களுக்கு இல்ல மேபி மங்கள் தான் பிடிச்சா நீங்க மங்கல்லே போடுங்க. இது பெஸ்ட்டா இருக்குன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தேகம் சார். நகை கடையில எப்படி சேதாரம் முடிவு செய்கிறார்கள்? அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிரின்றவர். இது எதுவுமே இல்ல சார். அவங்க லாபத்துக்கு தான் சார் இந்த சேதாரத்த ஃபிக்ஸ் பண்றாங்க. இவ்வளவு அதாவது கொஞ்சம் நல்ல டிசைன் இருந்ததுன்னா அது மேபி அவங்க 2% வேஸ்டேஜ்ல வாங்குவாங்க. இல்ல 1% வாங்குவாங்க. அவங்க 20%, 24%, 25% போடுவாங்க. ஒரு நார்மல் டிசைன், ரோப் செயின், ஹாலோ ரோப் செயின், ரிங், கேஸ்டிங்லாம் வந்தா 1% வேஸ்டேஜ்ல வாங்குவாங்க. 10, 15, 20ன்னு போடுவாங்க. சோ அவங்களுக்கு லாபம் தானே தவிர அந்த டிசைன் பார்த்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்து ரொம்ப யூனிக்கா இருக்குதுன்னா அவங்களுக்கு அதிகமா வேஸ்டேஜ் போடுறாங்க. சோ கிரி சார் உங்களுக்கு தான் இந்த பதில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் திரும்பி கமெண்ட்ல கேளுங்க. நான் விளக்கம் சொல்றேன். பேஸ்ட் ஆன் அவங்க லாபத்துக்காக ஒரு பொருளோட டிசைனை வச்சு அவரோட ஒர்க்மேன்ஷிப் வச்சு வேஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ஏஆர்சி ஸ்கீம் செப்பரேட் வீடியோ போடுங்க சொன்னாங்க. இப்ப இந்த வீடியோல ஏஆர்சி பத்தி நிறைய பேசிட்டேன் திரும்பி. அப்புறம் திரும்பி பேசினா நான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கா இல்ல அவங்க எனக்கு 1 கோடி ரூபாய் காசு கொடுத்துறாங்களான்னு கேட்பாங்க. அதனால ஆல்ரெடி நான் பாக்குறேன். மேபி ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா அந்த ஏஆர்சி வீடியோ பத்தி போடுறேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன். பிரியா தான் கேட்டிருக்காங்க. அது பிரியா நான் வந்து ஏஆர்சிக்கும் வச்சு எல்லா கடையும் வச்சு கம்பேரிசன் போட்டா அதுல ஃபைனலா ஏஆர்சி தான் பெஸ்ட்ன்ற மாதிரி நான் அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஏன்னா யாருமே வந்து 6 மந்த்ஸ்ல கொடுக்கல, காயின் போனஸ் கொடுக்கல, வேஸ்டேஜ் டோட்டல் ஃப்ரீ கொடுக்கல. அது மாதிரி எல்லா விஷயங்களும் போட்டுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க பிரியா வேணா உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆர் யூ ஸ்பான்சர் ஆஃப் ஏஆர்சி ஜுவல்லரின்னு கேட்டாங்க. அதை நான் அதுக்கே வந்து இந்த இந்த கம்பாரிசன் வீடியோலயே ஒன்று போட்டிருந்தேன். நான் ஸ்பான்சர் அவங்ககிட்ட வாங்கல, நான் தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு போட்டிருந்தேன் நான். அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்க கிட்ட ஸ்கீம் போட்டிருக்கேன் நான். அதனாலதான் உங்களுக்கு அந்த கம்பெனி பத்தி எனக்கு தெரிய வந்தது எனக்கு. ஃபைனலா எல்லா கடையும் செக் பண்ணிட்டு நான் ஏஆர்சில ஜுவல்லரியில வந்து நான் ஜுவல்லரி ஸ்கீம் போட்டிருக்கேன். இதுதான் வந்து என்னோட கார்டு. உங்களுக்கு வேணா பாத்துக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட போட்ட என்ட்ரி லாஸ்ட் மந்த் இருக்கு. இந்த மந்த் இன்னும் கட்டல. நான் 1ஆம் தேதி வரைக்கும் போய் இது வரைக்கும் 2 இஎம்ஐ கட்டியிருக்கேன். சோ நான் அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணலங்க. நான் தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். சிட்டு ஸ்கீம் போட்டிருக்கேன். சோ அதனால இந்த கேள்வி கேட்டது வந்து அருள் கண்ணன் கேட்டிருக்காரு. நீங்க ஸ்பான்சரா? நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களா ஏஆர்சி உங்களுக்கு? ஸ்பான்சர் பண்ணல. நான் தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். ஸ்கீம் போட்டிருக்கேன். அருள் கண்ணன் உங்களுக்கு பதில் வந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேணா அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எங்க பெஸ்ட்டோ அங்க ஜாயின் பண்ணுங்க. இதுல எதுவும் நான் அவங்க எனக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. நான் பண்றத
நான் சேர்ந்திருக்கேன், அந்த பலனை உங்களுக்கு சொல்றேன். விருப்பம் இருந்தா எடுத்துங்க. இட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அப்புறம் வந்து as a middle class woman I can save more in 11 months than 6 months சொல்லிட்டு சிவசக்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நான் 6 மாசம் ஸ்கீம் சொன்னேன் சார். ஏஆர்ஸ்ல 6 மாசம் ஸ்கீம்னும் போது ஒரு 5,000 சேர்த்தா விட 30,000 சேமிக்க முடியும். நாங்க மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு சிவசக்தின்னு ஒரு 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 அம்மா கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு கேர்ளா உமனான்னு தெரியல. அவங்க கேட்டிருக்காங்க ஒரு லேடி. நான் சொல்றேன் அதுக்கு என்ன சொன்னா ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க 6 மாசம் ஸ்கீம் போட்டுட்டு திரும்பி வேணா இன்னொரு 6 மாசம் ஸ்கீம் கண்டினியூ பண்ணிட்டு 12 மாசத்துக்கும் சேர்த்து ஹையர் வேல்யூல எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இங்க இருக்குது. வேணா இங்க போய் ஜாயின் பண்ணுங்க. 6 மாசம் முடிச்சு திரும்பி இன்னொரு 6 மாசம் ஸ்கீம் போட்டு மொத்தமா எடுத்துக்கலாம் நீங்க ஜுவல்லரிய வித்தவுட் வேஸ்டேஜ்ல. ஸோ அந்த பெனிஃபிட் இங்கேயுமே கிடைச்சிருது சிவசக்தி. வேணா நீங்க ஏஆர்சி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா மத்த இடத்துல 11 மாசம் 10,000னா கூட நீங்க வந்து 1,10,000 சேமிப்பீங்க. இங்க வந்து 10,000னா கூட 1,20,000 சேமிச்சிருக்காங்க. ரெண்டு 6 மாசம் போது வேணா நடுவில் வேணா கூட இல்ல சார் திரும்பி டக்குன்னு ஒரு 3 மாசம் கட்டிட்டே வரீங்க ரெண்டாவது ஸ்கீம்ல. ஃபர்ஸ்ட் 6 மாசம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. திருப்பி உடனே ஒரு சின்ன நகை எடுக்கணும் தேவைப்படுது ஃபேமிலிக்குனா போய் அந்த கார்டை கொடுத்து என்கேஷ்மெண்ட் எடுத்துக்கலாம். அது 12 மாசம் பிளாக் ஆகாது. மத்த கடைகள்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து லலிதாவோ இல்ல கசானாவோ இது மாதிரி மத்தவங்க டனிஷ்கோ யாருக்கோ பண்ணீங்கன்னா அவங்க வந்து 11 மாசத்துக்கு நடுவில் எடுக்கவே முடியாது. இப்ப ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துலயும் எடுத்துக்கலாம். வேணா ரெண்டா கன்லி பண்ணி 12 மாசம் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல 18 மாசம் எனக்கு வேணும் நிறைய சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி இங்க இருக்கு. நீங்க போறதா போலாங்க. சிவசக்தி உங்களுக்கு சொல்றது பதில். அப்புறம் வந்து இஸ் ஏஆர்சி ரிலையபிள் ஷாப் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கொஸ்டின் கேக்குது. ஏன்னா நம்ம போடுற காசு வந்து பத்திரமா இருக்கணும். இதுதாங்க அந்த ஏஆர்சி கம்பெனியோட ப்ரோஷர். அதுக்கப்புறம் ப்ரோஷரே வாங்கி வந்துட்டேன். இது வந்து ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையான கடையில காசு போடும்ல 5,000 போடணும் பணம்ல. அப்புறம் கேட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோயில்களுக்கு மேல கவசம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ரதம், தேர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேர் அதுல போட்டிருக்காங்க வெள்ளி தேர். இப்ப கூட வந்து திருக்கடையூருக்கு வந்து தேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து 140 வருஷ கடை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 140 இயர் போட்டிருக்காங்க பாரு. 140 இயர் கடை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட வந்து அதுல பார்த்தேன். இவங்க தான் வந்து அந்த கடையோட கிட்டத்தட்ட 6 தலைமுறை. 1, 2, 3, 4, 5 இது 6ஆம் தலைமுறை. இவங்க 2 பேர் தான் நடத்திட்டு இருக்காங்க கடையை. ஸோ 6 தலைமுறை கடந்த கம்பெனி. அப்போ ஏஆர்சின்றது நம்பிக்கை 140 வருஷம் இல்ல, நூற்றாண்டை கடந்த கம்பெனி. இதுக்கு மேல நம்பிக்கை வேணும். அவங்க வந்து மெட்ராஸ்ல ஒரு கடை வச்சிருக்காங்க. ஏஆர்சில வந்து சின்ன குழந்தைய கேட்டா கூட மயிலாடுதுறை எடுத்துரும் ஏஆர்சி. ஸோ அது ஒரு விஷயம். தஞ்சாவூர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 140 வருஷம் கடை. கோயில்களுக்கே செஞ்சு தராங்க. கோயில்களுக்கு தேரு, கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சாமிக்கு தங்க கவசம், வெள்ளி கவசம், சாமி அப்புறம் கோயில் கோபுர கலசம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ திருக்கடை பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால நிறைய கோயிலுக்கு பண்றதுனால இது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நம்பிக்கையான கடை தாங்க. ரிலையபிள் ஷாப் தான், நம்பி போடலாம், ஒன்றும் பயம் இல்லை. நானே அங்க போட்டிருக்கேன். இல்லைன்னா அங்க போட்டிருக்க மாட்டேன்ல. இப்போ நான் இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம் நான் போடுறேன்னா நாங்க நல்லா இருந்தாலும் போடுறேன். ஏன்னா டாக்டர் 100 அட்வைஸ் பண்ணுவாரு. அந்த மாத்திரை அவர் போடுவாருன்னா தான் அந்த நம்பிக்கையா இருக்கணும். அந்த மாத்திரை அவர் போடாம ஊருக்கு மட்டும் அட்வைஸ் பண்றது யூஸ் கிடையாதுல்ல. இப்ப நான் வந்து இங்க இருந்து குதிக்கலான்ற நானு ஃபர்ஸ்ட் நான் குதிச்சு பாக்கணும்ல. இன்னொருத்தர் கை காட்டி குதிச்சு போட வேஸ்ட் இல்ல. இப்ப நான் போடுறது தொட்டு தான் நான் சொல்றேன். நாங்க போட்டிருக்கேன். நாங்க சேமிச்சுட்டு வரேன். நானு 2 மாசம் கட்டியிருக்கேன். இன்னும் 4 மாசம் கட்டி நகை எடுக்க போறேன். சோ அப்ப இருக்கும்போது நான் நம்பிக்கையா சொல்ல முடியுது என்னால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சில்வர் சிட் எந்த கடையில இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரேவதின்ற ஒரு லேடி. சில்வர் சிட் இருக்குங்க. நிறைய கடைகள்ல சில்வர் எடுத்துக்கலான்றாங்க. ஈவன் இவங்களே கூட இந்த ஏஆர்சின்னு சொன்னல இவங்களே கூட பாத்தீங்கன்னா நீங்க சில்வர் எடுத்துக்கலாம், டைமண்ட் எடுத்துக்கலாம், ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்துக்கலாம், காயின் எடுத்துக்கலாம், எனி கோல்டு ஜுவல்லரி இல்ல எனி ஆர்டர் கொடுத்துக்கலான்றாங்க. சோ அப்போ சில்வர் அங்கேயும் கிடைக்குது. ரேவதி சில்வர் சிட் அவங்களே பண்றாங்க. மத்த கடையில சில்வர் எடுத்துக்க சொல்றாங்க. ஏஆர்சிலயும் இருக்கு. அப்புறம் ஏஆர்சி ஸ்கீம் லலிதா ஸ்கீம் செப்பரேட் வீடியோ ஜுவல்லரி கம்பேரிசன் வீடியோ போடுங்க சார். நான் பார்த்துட்டு இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு போடுறாங்க. மாதவன் சொல்றாரு. மாதவன் உங்களுக்கு சொல்றானு. அதாவது ஜேஆர்சி லலிதான் மட்டும் இல்லாம டோட்டல் எல்லா கம்பெனிகளோட 22 கம்பெனியோட கம்பேரிசன் போட்டு எது பெஸ்ட் ஃபைனலா நான் போடுறேன். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கீமே நான் போட்டிருக்கேன் அவங்க கிட்ட நானு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்க வந்து அந்த வீடியோ போய் பாருங்க என்னோட சேனல்ல. எந்தெந்த கடையில என்ன பெனிஃபிட் தராங்க, கம்பேரிசன் வந்து எது பெஸ்டா வராங்கன்னு போட்டிருக்கேன். மிஸ்டர் மாதவன் உங்களுக்காக இந்த பதில். அப்புறம் வந்து தங்கமயில் ஜுவல்லரி ஸ்கீம் லாவண்யா. நான் தங்கமயில் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் 1 மினிட் வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க. தங்கமயில் வீடியோ போட்டிருக்கேன். அவர்களுமே வந்து அப் டு 18% கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஞாபகம் எல்லாமே மைண்ட்ல வச்சுக்க முடியல. ஸோ அவங்களுமே வந்து 11 மந்த் ஸ்கீம் தான். அப் டு 18% ஃபீஸ் போட்டிருக்காங்க. நீங்க போய் என்னோட இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்க. மிஸ் லாவண்யா தங்கமயில் ஜுவல்லரி பத்தி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஏஆர்சி எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஏஆர்சி வந்து நான் அந்த அட்ரஸ் கூட நீங்க காமிச்சிருந்தேன். நான் ஏஆர்சி எங்க இருக்காங்கன்னா இப்போ இங்க டி நகர்ல ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்காங்க. ஜிஎன் செட்டி ரோடு தியாகராய நகர் அட்ரஸ் இது. இதுதான் அட்ரஸ் நம்பர். வேணா நீங்க ரீச் அவுட் பண்ணீங்க. என்னோட வீடியோலயுமே போட்டிருப்பாங்க அட்ரஸ்லாம். ஸோ சென்னையில இருக்காங்க, டி நகர் ஜிஎன் செட்டி ரோட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தஞ்சாவூர்ல இருக்காங்க, மயிலாடுதுறையில டாப்பா இருக்காங்க.
அதாவது கடை பேர் பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் செக் பண்ணும்போது மாயவரம் ஏஆர்சி, மாயவரம் ஏஆர்சி ஸ்ரீ காமாட்சி நகை மாளிகைன்ற அந்த கடை பேர் வந்து சொல்லும்போது இப்படிதான் சொல்றாங்க. அதாவது மாயவரம் ஏஆர்சி ஸ்ரீ காமாட்சி நகை மாளிகை இந்த கடை பேர். இதான் டோட்டல் நேம். நான் ஓனர்கிட்ட நான் பேசியிருந்தேன், நான் ஃபோன் பண்ணேன். அவரே விளக்கம் சொன்னேன். சார் மாயவரம் ஏஆர்சி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரம் சில பேரு. மாயவரம்ன்றது எல்லாம் பாரம்பரியமா இருக்கிற மாயவரம் ஏஆர்சி ஸ்ரீ காமாட்சி நகை மாளிகை. மாயவரம் ஏஆர்சி ஸ்ரீ காமாட்சி நகை மாளிகை சொல்றாங்கம்மா. இதுதான் வந்து சென்னையில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, மாயவரத்தை மயிலாடுதுறையிலும் இருக்கு. அப்புறம் வந்து ஐ திங்க் ஏஆர்சி ஸ்கீம் இஸ் பெஸ்ட் சதீஷ் இருக்கார். யூ ஆர் ரைட் சதீஷ், ஏஆர்சி ஸ்கீம் தான் பெஸ்ட். அதனாலதான் நானுமே அங்க போட்டிருக்கேன். ஆல்ரெடி காமிச்சு திரும்பி காமிச்சா நான் மார்க்கெட் பண்றேன். ஆல்ரெடி நான் ஏஆர்சில போட்டிருக்கிறதுனால நீங்க சொல்றதான் கரெக்ட். ஏஆர்சி இஸ் த பெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 300 கேள்வி, அதுல கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். டஸ் ஏஆர்சி ஹஸ் வெயிட் அக்குமுலேஷன்? சார் ஏஆர்சில கோல்டு அக்குமுலேஷன் ஸ்கீம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கேட்டது வந்து சுவாமிநாதன் ஏஆர்சில கோல்டு அக்குமுலேஷன் ஸ்கீம் இருக்கு. இங்க கட்டுற காசை தங்கமா தான் வர வைக்கிறாங்க. அப்புறம் விச் ஸ்கீம் பெஸ்ட், விச் ஜுவல்லரி இஸ் பெஸ்ட் திருப்பி நவீன் கேட்டிருக்காரு. நவீன் ஆல்ரெடி சொன்னதுதான், ஏஆர்சி ஸ்கீம் தான் பெஸ்ட். நான் அங்க போட்டிருக்கேன். நானு அங்க போட்டிருக்கறதுனால அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பெஸ்ட். மத்தவங்க யாராவது உங்களுக்கு போய் பாக்கணும்னா செக் பண்ணி பார்த்து நீங்க போட்டுங்க. இட்ஸ் அப் டு யூ. நான் போட்டுதான் நீங்க போடணும் அவசியம் கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்து தான் போட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து ஏஆர்சி ஸ்கீம், ஏஆர்சி ஸ்கேம் ப்ரோ வேணாம் அப்படின்னு அண்ணாமலை போட்டிருக்காரு. அண்ணாமலை உங்களுக்கு சின்ன ஒரு திருத்தம், அது ஏஆர்டி. 2 அண்ணன் தம்பி வந்து சின்ன பசங்க ஊரை ஏமாத்து வந்து ஏஆர்டி ஜுவல்லரி. இது வந்து மாயவரம் ஏஆர்சி ஸ்ரீ காமாட்சி நகை மாளிகை நம்பகமான கடை, 140 வருஷ கடை. அது ஏஆர்டின்றவங்க நடுவுல ஒருத்தவங்க ஏஆர்டி டி ஃபார் டைம்ல அந்த அந்த கடை ஏஆர்டி அவங்க ஊரே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்களை விட்டுருங்க. இது ஏஆர்சி வேற கடை. இது ஸ்கேம்லாம் கிடையாது. ஏஆர்சி ஜுவல்லரி. அண்ணாமலை உங்களுக்காக சொல்றேன். நீங்க தகவல் கொடுத்து கரெக்ட் தான். ஏஆர்டி அது, இது ஏஆர்சி. ஒரு சின்ன எழுத்துல மிஸ் ஆகுது. அப்புறம் வந்து என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டு, நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ். கரெக்ட் தாமா. நீங்க சொல்றது வந்து 11 மாச ஸ்கீம். அதாவது என்எஸ்கே தங்கம், அது வந்து யாருன்னா ஃபெல்சியா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அந்த என்எஸ்கே ஜுவல்லரி பாத்தீங்கன்னா 11 மாச ஸ்கீம் தான். ஏஆர்சி 6 மாசம் அதான் இங்க போட்டிருக்கேன் நானு. அவங்க வந்து நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் தான் தெரியும். டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஃபெல்சியா இருக்குது. ஏஆர்சி 6 மாசம், என்எஸ்கே 11 மாசம். எது பெஸ்ட் நீங்க பாத்துங்க. ஒரு ஒரு பழம் வந்து 6 மாசத்துலயே பழுத்து கிடைக்குது. அதை விட்டு நான் ஏன் 11 மாசம் வெயிட் பண்ணும்? ஒரு பெனிஃபிட் எனக்கு 6 மாசத்துல கிடைக்குதுங்க. ஒரு 10,000 ரூபாய் 1000 ரூபாய் காசு கிடைக்குது. ஏன் 11 மாசம் வெயிட் பண்ணும்? அது இங்க உடனே கிடையாது. இது பெஸ்ட் நான் நினைச்சு இங்க போட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார், வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. அக்ஷயா, ரொம்ப நன்றி அக்ஷயா, உங்களோட அன்புக்கு நன்றி அக்ஷயா. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறேன். என்னோட சேனல் ஃபுல்லா போய் பாருங்க. அதுல வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க, மத்தவங்க உபயோகமா இருக்கட்டும். நான் இதுல வந்து அதாவது பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், கடவுள் நம்பிக்கை, இது 3 பத்தி பேசுறோம். ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த். அதான் என் சேனலோட பேர் வந்து F3 சிவகுமார். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. நன்றி அக்ஷயா, உங்க நன்றிக்கு நான் நன்றி திரும்பி தலைவணங்குறேன். அப்புறம் என்ஏசி வெயிட் அக்குமுலேஷன் ஒன்லி. என்ஐசில வெயிட் அக்குமுலேஷன் இருக்கு ரேவதி. அது 14% தான் ஃப்ரீ தராங்க. நீங்களே போட்டிருக்கீங்க. ரேவதி கேட்டிருக்காங்க. என்ஐசில வெயிட் அக்குமுலேஷன் இருக்கு, பட் அப் டு 14% தான் ஃப்ரீ. அதுக்கு மேல காசு கொடுத்து வாங்கணும். அப்புறம் வந்து வாட் இஸ் ஏஆர்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ரத்னம் செட்டியார்ன்றாங்க. அந்த கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ரத்னம் செட்டியார். அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் முதல் தலைமுறை. இப்ப 6ஆம் தலைமுறை நடந்துட்டு இருக்காங்க. சோ அந்த கடை பேர் வந்து ஏஆர். அப்புறம் ஏஆர் வைத்தியநாதன், மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில ஏ ரத்னம் செட்டியார் அப்படின்றவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஆர்சி அதான் எக்ஸ்பென்ஷன். ஏஆர்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் வந்து இதான். அது யார் கேட்டதுக்குன்னா சசிகலா. அப்புறம் எங்க சென்னையில இருக்கு ஏஆர்சின்னு கேட்டிருக்காரு வினோன்றவரு. அது வந்து சென்னையில டி நகர்ல ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்காங்க. மாயவரம் ஏஆர்சி ஸ்ரீ காமாட்சி நகை மாளிகை. அப்புறம் வந்து ஏஆர்சி எத்தனை வருஷமா இருக்காங்க பாத்துங்க. 140 வருஷம். இது அவங்க ப்ரோஷர் நானும் செக் பண்ணிட்டேன். 6ஆம் தலைமுறை 140 வருஷமா இருந்த கிடக்கும். 140 இயர்ஸ். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம. ஓகேங்களா. அப்புறம் வந்து தென் வந்து எத்தனை வருஷம் இருக்கு. நன்றி ஐயா அப்படின்னு வினோ போட்டிருக்காரு. நன்றி நன்றி வினோ, உங்கள் அன்புக்கு நன்றி, தலை வணங்குகிறேன், ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஐ ஓபன் சிட் இன் ஏஆர்சி கஸ்டமர் சர்வீஸ் ஆல்சோ குட். அப்புறம் வினோன்றவரும் போட்டிருக்காரு. அவருமே ஏஆர்சி ஓபன் பண்ணிருக்காரா. நன்றி. உங்களுக்கு விருப்பம் பாருங்க, ஓபன் பண்ணுங்க, பெனிஃபிட் அடைங்க. 6 மாசம் கொடுக்குற அந்த பெனிஃபிட். நிறைய கேள்விகள் இருக்கு. இது அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 14 நிமிஷம் ஆயிடுச்சு. காட் பிளஸ் யூ ஆல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பினான்ஸ், ஸ்டாக், நிறைய விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், எஃப்டி அப்படி நிறைய பேசியிருப்பேன். என் சேனல்ல போய் பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி போட்டிருப்பேன் நானு. அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் பத்தி போட்டிருப்பேன். ஐ எம் ஆல்சோ பாடி பில்டர். அதுக்கப்புறம் வந்து கடவுள் நம்பிக்கை, தமிழ், அறம், திருக்குறள் நிறைய பத்தி பேசியிருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.